இது ஒரு தனி மனிதனை பற்றிய கதை மட்டுமல்ல. நாங்க வாழ்ற இந்த உலகத்துல பாதாளங்களுக்குள்ள நடக்கிற கொடூரமான செயற்பாடுகளும் பாதாள அரசாங்கத்தை பற்றிய ஒரு கதை. அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடாக உலக நாடுகளின் நாட்டாமையாக திரிந்தாலும் அந்த அமெரிக்காவிற்குள் நம் கண்களுக்கு புலப்படாத, நம் கண்களுக்கு தெரியாத ஒரு மறைந்த தேசம் உண்டு, எப்ஸ்டீன் ஐலாண்ட். இந்த எப்ஸ்டீன் ஐலாண்ட் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து, எலான் மஸ்க்ல இருந்து, உலகத்துல யாரெல்லாம் பெரிய மனுஷங்கன்னு நாங்க நம்பிட்டு இருக்கோமோ அத்தனை பெரிய மனுஷங்களுடைய சிறுபிள்ளைத்தனமான கேவலமான செயற்பாடுகள் நடந்த ஓர் தீவு, அவர்களின் கருப்பு பக்கங்கள் நிறைந்த ஓர் தீவு, இந்த உலகம் பார்த்திராத மறைக்கப்பட்ட ஓர் தீவு, ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இந்த பேர் இன்றைக்கு உலகம் முழுக்க பேசப்படும் பொருளா இருக்கு. இந்த பேரைத்தான் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இன்றைக்கு அவங்களுடைய ட்விட்டர்லையும் அவங்களுடைய ஃபேஸ்புக்லையும் போட்டு கொண்டு வராங்க. அந்த பேருக்கு பின்னுக்கு இருக்கிற அர்த்தம் என்ன? அந்த பேருக்கு பின்னுக்கு அந்த தனி நபரை செயற்படுத்திய அந்த நிழல் கும்பல் யார்? ஒரு சில பேர் அவங்களை இலுமினாட்டிஸ் சொல்லலாம், ஒரு சில பேர் அவங்கள வர்த்தக கும்பல் என்று சொல்லலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு ஒவ்வொரு பேர் இருந்திருக்கு. ஆனா அவங்களோட ஒட்டுமொத்த நோக்கம் என்ன? இந்த ஐலாண்ட்ல என்ன நடந்து கொண்டிருக்கு? ட்ரம்ப் உட்பட, எலான் மஸ்க் உட்பட பல விஞ்ஞானிகள், பல அரசியல்வாதிகள் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சின்ன பிள்ளைகளை கொடுமைப்படுத்தினதா சொல்லப்படக்கூடிய கதைகள் உண்மையா, அல்லது சின்ன பிள்ளைகளை பயமுறுத்தி அதன் மூலமாக இளமையை தரக்கூடிய மருந்தை உற்பத்தி செய்தாங்கன்னு சொல்றது உண்மையா? எப்ஸ்டீனுடைய வளர்ச்சி என்றது சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு தற்செயல் அல்ல, அது ஒரு விபத்தும் அல்ல, அது திட்டமிட்ட சதி. 1980களில் வால் ஸ்ட்ரீட்டில் அவர் நுழைந்த விதம் பல கேள்விகளை எழுப்புகிறது. அவரிடம் பெரிய அளவில் சொத்துக்கள் இல்லை, ஆனால் பெரிய மனிதர்களின் ரகசியங்கள் இருந்தன. அவர் ஒரு நிதி ஆலோசகராக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். ஆனால் அவர் கையாண்டது பணத்தை மட்டுமல்ல, மனிதர்களின் பலவீனங்களை. அவர் உருவாக்கிய லோலிட்டா எக்ஸ்பிரஸ் என்ற தனி விமானம் உலகின் அதிகார மையங்களை அந்த தீவுக்கு அழைத்து சென்றது. அங்கே நடந்தது என்ன? அங்கே சிசிடிவி கேமராக்கள் எங்கும் நிறைந்திருந்தன. ஒவ்வொரு அறையிலும் ரகசிய பதிவுகள் செய்யப்பட்டன. ஆம், எப்ஸ்டீன் ஒரு சிலந்தி வலையை விரித்தார். அந்த வலையில் சிக்கியவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் உலக நாடுகளின் சட்டங்களை உருவாக்குபவர்கள். அவர்கள் உலக நாடுகளில் அதிபர்களாக இருந்தவர்கள். அவர்கள் உலக நாடுகளுக்கு விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்தவர்களாக இருந்தார்கள். எப்ஸ்டீன் அவர்களது ரகசியங்களையும் அவர்களது கேவலமான செயற்பாடுகளையும் தன் கைகளுக்குள் வைத்துக் கொண்டு ஓர் அரசாங்கத்தையே உருவாக்கி வந்தார். 2005ஆம் ஆண்டு ஒரு சிறுமியின் புகாரோடு தான் இந்த சாம்ராஜ்யம் அதிரத் தொடங்கியது. ஆனால் அப்போதே அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? எப்ஸ்டீனுக்கு பின்னால் இருந்த அந்த மறைமுக கும்பல், டீப் ஸ்டேட், அவரை பாதுகாத்தது. ஒரு மிகச் சிறிய தண்டனையோடு அவரை வெளியே கொண்டு வந்தது. ஆனால் உண்மை எப்போதும் உறங்குவதில்லை. 2019 மீண்டும் அவர் பிடிபட்ட போது உலகம் உறைந்து போனது. ஏன் தெரியுமா? அந்த தீவில் இருந்த ப்ளூ ஸ்ட்ரைப் மர்ம கட்டிடம், அதன் அடியில் இருந்த சுரங்கங்கள் என்ன, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதைகளை சொல்ல ஆரம்பித்தது. பாதிக்கப்பட்ட பெண்கள் முன்வந்து பேசத் தொடங்கினார்கள். இது வெறும் பாலியல் குற்றம் அல்ல, அது ஒரு மாபெரும் பிளாக்மெயில் நெட்வொர்க். இந்த வலையமைப்பின் நோக்கம் என்ன? உலகை ஆளும் அதிகார வர்க்கத்தை ஒரே இடத்தில் குவித்து அவர்களை தங்களுக்கு வேண்டியபடி ஆட்டுவிப்பது. அந்த நிழல் உலக கும்பலின் திட்டம். 2019 ஆகஸ்ட் 10 நியூயார்க்கின் மிக பாதுகாப்பான சிறைச்சாலை. எப்ஸ்டீன் அங்கே அடைக்கப்பட்டிருந்தார். அவர் வாயை திறந்தால் உலகில் பல தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பெரும் பிரச்சனைகள் ஏற்படும் என்ற நிலை. அன்று இரவு என்ன நடந்திருக்கும் என்று உங்களாலே கணிக்க முடிந்திருக்கும். ஆம், எப்ஸ்டீன் தற்கொலை செய்து கொண்டார். அப்படித்தான் இந்த ஊடகங்களும் இந்த உலகமும் சொல்லியது. எப்ஸ்டீன் செய்தது தற்கொலையா அல்லது கொலையா? எதுவுமே தெரியவில்லை. அவர் சிறையில் அடைக்கப்பட்ட மறுநாள் எப்ஸ்டீன் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டார். தற்கொலை என்று தீர்ப்பு எழுதப்பட்டது. ஆனால் ஒரு தனி மனிதனால் எப்படி ஒரு தீவை விலைக்கு வாங்கி அங்கே பல அரசியல்வாதிகளை குவித்திருக்க முடியும்? இங்குதான் எப்ஸ்டீனுக்கு பின்னிருக்கும் மர்ம கும்பலின் சந்தேகம் வெளிக்க ஆரம்பித்தது. உண்மையிலேயே அமெரிக்க மக்கள் எப்ஸ்டீன் வெறும் தனி மனிதன் அல்ல, அவருக்கு பின்னுக்கு பல பேர் இருக்காங்கன்றத நம்ப ஆரம்பிச்சாங்க. இப்பதான் மிக முக்கியமான இடத்துக்கு வரப்போறோம். எப்ஸ்டீன் ஒரு தனி மனிதன் அல்ல, அவர் ஓர் ஏஜென்ட்.
அமெரிக்காவிலேயும் உலக பொருளாதாரத்தையும் இயக்கும் ஒரு மறைமுக கும்பல். அவர்களை டீப் ஸ்டேட் என்று சொல்லுவாங்க. நீங்க இதுக்கு டீப் ஸ்டேட் என்று பெயர் வச்சாலும் சரி, அல்லது இலுமினாட்டிஸ் என்று பெயர் வச்சாலும் சரி, இதற்கு எந்த பெயர் சொன்னாலும் அது ஒரு மறைமுக கும்பல். அந்த கும்பலுடைய நோக்கமாக இருந்தது உலகில் உள்ள அனைத்து நாடுகளையும் கட்டுப்படுத்துவது. அந்த நாடுகளை கட்டுப்படுத்தினால் மட்டும் போதுமா? இல்ல, அவங்களோட மிகப்பெரிய நோக்கமா இருந்தது ஒற்றை உலகம், நியூ வேர்ல்ட் ஆர்டர். இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டருக்கு பின்னர் உலகம் முழுவதும் ஒரே அரசாங்கம், ஒரே ஆட்சி, உலகம் முழுவதும் ஒரே கரன்சி. இதை உருவாக்குவதே அவர்களது மிகப்பெரிய கனவாக இருந்தது. அதனாலதான் உலகத்துக்கு இடையில சண்டையை உருவாக்குறதா இருந்தாலும் சரி, இன்னொரு நாட்டுக்கும் பகையை உருவாக்குறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிக்காத யாரையாவது அழித்தொழிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த டீப் ஸ்டேட் இது எல்லாத்தையும் பண்றதுக்கான காரணம் நியூ வேர்ல்ட் ஆர்டரை உருவாக்குவதற்காக. எப்ஸ்டீன் இறந்ததுக்கு பிறகு எப்ஸ்டீனுடைய கருப்பு டயரி, அந்த கருப்பு டயரியில என்ன இருந்ததுன்றது வெளி உலகங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிலான தகவல்கள் அதுல இருந்திருக்கும் என்றது நம்பப்படுது. ஒருவேளை அந்த கருப்பு டயரியில அந்த தகவல்கள் இருந்திருந்தா அந்த கருப்பு டயரி இப்ப எங்க போச்சு? உண்மையிலேயே அந்த கருப்பு டயரியில அந்த தகவல்கள் இருந்ததுனாலதான் அது இல்லாம போச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த கதைக்கு பின்னால சுற்றி கொண்டேதான் இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் அவங்கள செக்ஸ் டிராபிகிங் பண்ணிருக்காங்க. இதை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா? நான் சின்ன பிள்ளை என்று சொல்றது 12-13 வயது பிள்ளைகள் முதற்கொண்டு அந்த தீவுக்கு போயிருக்காங்க. அங்க டிராபிகிங் பண்ணப்பட்டிருக்கு, அவங்கள அபியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வெறுமனே எப்ஸ்டீனால மட்டும் நடத்தப்படையில. அங்க போன டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து, அங்க போன எலான் மஸ்க்ல இருந்து, பெரிய மனுஷங்களா நாங்க பாக்குற அத்தனை பேருமே அங்க போய் இந்த வேலையை தான் பார்த்திருக்காங்க. இது மனித குலத்துக்கே எதிரான ஒரு செயற்பாடு. அமெரிக்கா மாதிரியான வல்லரசு நாடுகள்ல நடக்குதுன்றதுனால எங்களுக்கு இது நடக்காதுன்னு இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் எங்களுக்கும் இது வந்து சேரும். இங்கேயும் இப்படியான நபர்கள் உருவாக்கப்படுவாங்க, இப்படியான நபர்கள் உருவாகுவாங்க. நாங்க இது எல்லாத்தையும் பார்த்து வெறுமனே தகவல்களாக, செய்திகளாக கடந்து போகாம அதுல இருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளணும். எங்களோட அடுத்த சமுதாயத்தை, அடுத்த சந்ததியை ஒழுங்கா வளர்க்கணும். நாங்க ஒரு பெரும் பொறுப்பை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு இனம். எங்களுக்கு அடுத்த கட்டம் ஒரு பெரும் பொறுப்பு உள்ளது. நாங்க செய்ய வேண்டிய செயற்பாடுகளும் எங்களோட ஈழத்தை மீட்டெடுக்க வேண்டிய கடமையும் எங்கள்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இப்படியான தகவல்கள், இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு வெறும் செய்தியா மட்டும் இல்லாம இதுல இருந்து நாங்க பாடங்களை கற்றுக்கொண்டு இப்படியான செயற்பாடுகள் எங்களோட சமுதாயத்துல நடந்துராம பாத்துக்கிறது எங்களுடைய கடமை. எப்ஸ்டீன் ஒரு தனி மனிதன் மட்டுமல்ல, அவன் ஓர் நிழல் உலக ஏஜென்ட். அவனுக்கு பின்னுக்கு பல பேர் இருக்காங்க. அந்த நிழல் உலகம், அதாவது டீப் ஸ்டேட், அடுத்து என்ன செய்ய போகுது என்றது மர்மமா தான் இருக்கு.